விடுதலை சிறுத்தைகள் கட்சி எளிய விளிம்பு நிலை மக்களுக்கான அதிகாரத்தை வென்றெடுக்க போராடிக் கொண்டிருப்பதாக கட்சியின் தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் பேசுகையில் முதலமைச்சர் கனவு குறித்து அவர் சுட்டிக்காட்டிய கருத்து தொடர்பாக செய்தியாளர் சுரேஷ்குமார் நிகழ்த்திய உரையாடலை பார்க்கலாம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் நம்மோடு இருக்கிறார். இன்றைய தினம் பழனியில் பேசும்பொழுது விடுதலை சிறுத்தைகள் கட்சி தொடங்கிய காலத்தில் ஒரு புள்ளியை தான் வைத்திருந்தேன், இன்றும் புள்ளி புள்ளியாகத்தான் இருக்கிறது என்ற ஒரு கருத்தை பதிவு செய்திருக்கிறார். கோலமாக இன்னும் மாறவில்லை என தெரிவித்திருக்கார். சார் வணக்கம் சார். சார், நீங்க 90 காலகட்டத்திலே மிக தீவிரமா அரசியலா இருக்கட்டும் பல வேலைகள் ஈடுபட்டீங்க. இன்றைய நாள் வரைக்குமே ஒரு புள்ளியா தான் இருக்கு. நீங்க தொடங்கினது முதலமைச்சராக வேண்டிய கனவோட தொடங்கணும்னு சொல்றீங்க, இன்னைக்கு புள்ளியா இருக்குன்றீங்க. ஏன் இன்னும் வளர்ச்சி காணல? இன்னும் எப்போ முதலமைச்சர் கனவுக்கு அந்த முழு கோலம் வரும்? எமது இயக்க தோழர்களுக்கு நம்பிக்கை ஊட்டுவதற்காக நான் இந்த கருத்தை இன்றைய நிகழ்வில் பதிவு செய்தேன். எந்த ஒரு அரசியல் கட்சியும் அதிகாரத்தை நோக்கித்தான் பயணிக்கும். அப்படித்தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும். இன்றைக்கு சமூகத்தில் நிலவுகிற பல்வேறு நெருக்கடிகளை கடந்து அரசியல் போட்டிகளை எதிர்கொண்டு நாங்கள் ஒரு அரசியல் சக்தியாக, தேர்தல் ஆணையத்தின் அங்கீகாரத்தை பெற்ற ஒரு அரசியல் சக்தியாக வளர்ந்திருக்கிறோம். நாங்கள் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் என்ற ஒரு முயற்சியை மேற்கொண்டால் அதற்கு இன்னும் பல படிகளை கடந்து செல்ல வேண்டியிருக்கிறது. அதை உணர்த்துவதற்காகத்தான் நாம் ஒரு புள்ளியைத்தான் வைத்திருக்கிறோம். பெரிய கோலம் போட முடியாது ஒற்றை புள்ளியில். இன்னும் ஏராளமான புள்ளிகளை வைத்த பிறகுதான் கோலம் போட முடியும் என்ற ஒரு உதாரணத்தை சொன்னேன். அது எமது தோழர்களின் புரிதலுக்காக. ஆக விடுதலை சிறுத்தைகள் கட்சி எளிய மக்களுக்கான, விளிம்பு நிலை மக்களுக்கான அதிகாரத்தை வென்றெடுப்பதற்கு போராடி கொண்டிருக்கிற ஒரு இயக்கம் என்பதை உணர்த்துவதற்காக இதை குறிப்பிட்டேன். ஒரு இறுதி கேள்வி. டிசம்பர் 6ஆம் தேதி அந்த புத்தக வெளியீட்டு விழா, அம்பேத்கர் குறித்தான புத்தக வெளியீட்டு விழா நீங்க பங்கேற்கிறேன் அப்படின்னு முன்னாடி சொல்லியிருந்தீங்க. இப்போ அதே நிலைப்பாட்டில் தான் இருக்கிறீங்களா? உங்களோட அந்த புத்தக வெளியீட்டு அந்த ஆட்கள் தரப்புல இருந்து உங்கள்கிட்ட பேசியிருக்கிறாங்க? இல்ல, இது குறித்து இன்னும் எந்த முடிவும் எடுக்கவில்லை. ஆனந்த விகடன் இதை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கும். அவர்களோடு நான் பேசிய பிறகு இந்த முடிவை அறிவிப்பேன். தேங்க்யூ சார். குறிப்பாக டிசம்பர் 6ஆம் தேதி அம்பேத்கர் குறித்தான ஒரு புத்தக வெளியீட்டு விழா நடைபெற இருக்கிறது. இந்த புத்தக வெளியீட்டு விழாவில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் பங்கேற்பதாக ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இது குறித்து முழுமையான அறிவிப்பு இன்னும் முடிவு செய்யவில்லை என்று திருமாவளவன் தெரிவித்திருக்கிறார். அதே நேரத்தில் இந்த புத்தக வெளியீட்டு விழாவில் நடிகர் விஜய், தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் நடிகர் விஜயும் பங்கேற்பதாக ஒரு தகவல் வெளியாகி கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட சூழலில் தொல் திருமாவளவன் இந்த புத்தக வெளியீட்டு விழாவில் தான் பங்கேற்பது குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு பின்னர் வெளியிடப்படும். குறிப்பாக இந்த புத்தகத்தை வெளியிடக்கூடிய நிறுவனம் பல கருத்துக்கள் தெரிவிக்கும் என தெரிவித்திருக்கிறார். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சிவராஜுடன் சுரேஷ்குமார்.